அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? அதுவும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? ஒரு வசனம் படிக்கிறோம் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் சில வார்த்தை படிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பார்த்தீர்களா? பல வருஷமாக படித்து மனப்பாடமான ஒரு வசனம். என் சிறு பருவம் முதல் இந்த வசனத்தை படித்து ஊழியர்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். அதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் என்றால், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், அதோட விட்டாரா? இல்லை, சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அந்த காலத்திலே ஒரே தடவை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாத மக்கள். இப்போ வரைக்கும் அப்படியாப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க, தெரியுங்களா? பார்த்துருக்கிறீங்களா? நாங்களே சின்ன பசங்களாக இருக்கிறப்போ எங்கள் அப்பா அம்மா எதுனா ஒரு வேலை விடுவாங்க. முதல் தடவை சொன்னால் செய்ய மாட்டோம், இன்னொரு முறை சொன்னால் தான் போய் செய்வோம். பார்த்தீங்களா? நம்மளை பற்றி அப்பயே தெரிஞ்சிச்சு பவுல் அப்போஸ்தலன். ஆனால் அவர் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஏன் வெறும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லவில்லை? உலகத்திலே பொதுவான சந்தோஷம் இருக்கிறது. துணி எடுத்தா, வாட்ச் எடுத்தா, செல்போன் வாங்கினா, இந்த மாதிரி அது ஒரு திருப்திக்காக ஒரு சந்தோஷம். அதுவும் பாவம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு அது சந்தோஷமாக தான் இருக்கும். இன்னொரு சந்தோஷம் இருக்குது, நெகட்டிவ். தட் இஸ் ஃப்ரம் டெவில், டெமான் ஸ்பிரிட், பிசாசு கொடுக்கிற சந்தோஷம். அதுதான் வேண்டாம் என்று சொல்லி இந்த மெத்தடில் கொண்டு போறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொன்னாலே பிசாசுக்குள் சந்தோஷம் வேண்டாம். அப்போ பிசாசும் சந்தோஷத்தை கொடுக்கும். பாவ கரைகள், பாவ திரைகள், பாவ காரியங்கள், சிற்றின்பம், அதுக்கு பேருங்க வச்சாங்க பாருங்க பேரு, இன்பம். அதில் சிற்றின்பம். சிற்றின்பம் என்னால் என்னத்தான்? சிறிய இன்பம், அழிந்து போகிற அற்ப ஆசை இன்பம். அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதனால தான் பவுல் அழகாக எழுதுறார், கர்த்தருக்குள். அப்போ அது என்னது? நல்ல பரிசுத்தமான, நம்ம ஆத்துமாவை மகிழ்ச்சி உண்டாக்குகிற, நம் சரீரத்திற்கு பலன் உண்டாக்குகிற. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபகுக்கு சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பெத்தானியா வரைக்கும் கொண்டு போய் அவர்களை 2 கைகளையும் உயர்த்தி ஆசீர்வதிச்சுட்டு பரலோகம் போயிட்டார். அன்னைக்கு போனவர் இன்னும் வரல. ஆனால் சீடர்களோ மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமில் இருக்கிற தேவாலயத்திற்கு வந்து தினந்தோறும் தேவனை துதித்தார்கள். அப்படிதான் முடியுது. லூக்கா எழுதின சுவிசேஷமே அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு தேவாலயத்தில் வந்து தேவனை நாள்தோறும் துதித்தார்கள். அந்த புஸ்தகம் அப்படி தான் முடியுது. அப்போ நம்முடைய வாழ்க்கை எத்தனை வருஷம் துக்கமாக இருந்துட்டீங்களோ தெரில, போனது போகட்டும். ஆனால் இனி கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. தொடர்ந்து வருது பாருங்க எவ்வளோ. அந்த சந்தோஷம் வந்த பிறகு தான் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்படி கொண்டு போறார். பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை, போதனை. கர்த்தருடைய வார்த்தை கேட்க கேட்க ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும். இருப்பீங்களா? இனிமேல் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும்னா பாவ காரியத்தில் தலையிடவே கூடாது. எந்த ஒரு பாவத்தையும் கெட்ட சேர்க்கவே கூடாது. பாவம் ஒரு மனிதனை தேவனிடத்தில் இருந்து பிரித்து விடக்கூடியதாக இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஒருவேளை உலகத்தில் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கலாம், ஆனால் அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். குடி, வெறி, விபச்சார, வேசித்தனங்கள், அசுத்தம், திருடு, பொய், இதெல்லாம் உலகத்தில் பிசாசு. அது ஒன்றும் தப்பு இல்லை, நீ அனுபவி ராஜா, அனுபவி, அப்படிலாம் சொல்லுவான். ஆனால் அதெல்லாம் ரெக்கார்டு ஆகுது. தேவனுடைய நியாய தீர்ப்பில் போய் மாட்டிக்கொள்வார்கள்.
நரகத்தில் போய் வேதனைப்படுவார்கள். அப்படியாப்பட்ட நரக வேதனை கொடுக்கிற சந்தோஷம் நமக்கு வேண்டாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த தெய்வீக சந்தோஷம் நம் இருதயத்தில் இறங்கி நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஜெபிப்போம். தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதபடி அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த தடைகள் இருந்தாலும் சரி, எந்த போராட்டம் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்த பிசாசின் கிரியைகளாக இருந்தாலும் சரி, எந்த பாவ போராட்டங்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி அன்பு பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் என்று சாட்சி சொல்லத்தக்கதாய் நீரே கிருபை செய்யும். அந்த சந்தோஷம் இப்போ ஜெபிக்கிற அந்த நேரத்தில் ஒவ்வொருவர் உள்ளத்தில் இறங்குவதாக 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 எல்லா தடைகளை தகர்த்து எறிந்து உம்முடைய மகிழ்ச்சி தெய்வீக சந்தோஷம் இறங்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.